புயல்தவாக நான் உங்கள் ஆத்மேஸ்வரன். நம்ம கோயிலில் வந்து மகா சண்டி ஹோமம் அப்படிங்கிறது ரொம்ப விமர்சை நடைபெற்றது. அந்த ஹோமத்தோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். மகா சண்டி ஹோமம், மகா காளி மகா சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, காரிய சக்தி இல்லை காரிய தடைகள் இருந்தால் பண்ணலாம். எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் அந்த ஹோமம் வந்து நமக்கு வந்து அந்த காரியத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கும். அது எந்த தோஷம் எந்த தடை எதாக இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு வந்து கிடைக்கும். முன்ன காலத்தங்களில் போர் செய்யறதுக்கு முன்னாடி போரில் வெற்றி பெற வேண்டி இந்த மகாசண்டி ஹோமத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமத்தில் அம்பாளோடைய குறிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, அம்பாளே வந்து இந்த ஹோமம் எதுக்காக நடத்துறீங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு திருப்தியாக முடிச்சு தருவேன் அப்படின்னு அம்பாளே சொன்னதா ஒரு வாக்கு இருக்கு. கோயிலில் எப்பவுமே பிரபஞ்ச நன்மைக்காக தான் ஒவ்வொரு செயலுமே பண்ணுவோம். நம்மளுடைய முத்தப்பன் அவருடைய வாக்கின்படி நவராத்திரியுடைய கடைசி நாளில் இந்த மகா சண்டி ஹோமத்தை வந்து பண்ணோம்.